ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான கத்தரிக்காய் வறுவல். இது எங்கள் தோட்டத்தில் காய்ச்சது. முட்டை ஷேப்லேயே வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே அது பெருசாகாது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வறுவல். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். கத்திரிக்காயை நல்லா கழுவி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணியில் போட்டுறணும், அப்படின்னா தான் கருத்து வராது. இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பல்லு பூண்டு, ஒரு 10 போல் நல்ல மிளகு. இவ்வளையும் போட்டு தண்ணி விடாமல் குறகுறனி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்படி குறகுறனி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாதா மிளகாய்த்தூளே 1/2 டீஸ்பூன் போட்டுருங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 7 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். நல்லா தோல் உரித்து எடுத்துக்கிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் பொரிஞ்சு வரணும். இன்னும் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுருங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயும் நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுருங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா இப்படி செவந்து வரணும், அப்படின்னா தான் நல்லா வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை நம்ம நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே கத்திரிக்காய், நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து வரட்டு. பாருங்கள், இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நீங்கள் தேவையான அளவு உப்பை போடுங்க. போட்டுவிட்டு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுருங்க. வச்சு நல்லா வெந்துடும். பாருங்கள், அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இப்போ நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டுருங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட அதை இருந்து அதனால் போட்டிருக்கேன். இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டனால காரம் குறைவாக இருந்து. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் போட்டு எடுத்துருங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பசிஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம். பாருங்கள், சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், கம்மனி வாசனையோட ரெடி ஆயிடுச்சு நம்ம கத்திரிக்காய் வறுவல். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது கத்திரிக்காயும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்ல மசாலாவும் எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டு இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், எல்லாம் சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த எலுமிச்சம்பழச்சாறு விடணும். உங்களுக்கு தேவைன்னா விடணும். கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னா கொஞ்சம் விடுங்க. இது கொஞ்சம் இந்த வெள்ளை கத்திரிக்காய்னால கொஞ்சம் காரல் தன்மை இருக்கும், அதனால தான் நான் விட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கம்மனி வாசனையோடு இருக்குது. பாருங்கள், இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல அந்த மசாலாவோட ரொம்ப வாசனையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.